ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரீடிங் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் சொல்லக்கூடியது. டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா கலப்புறுதலின் வகைகள் பேர். அப்போ ஹைபிரிடோடைய என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது, பார்க்கலாம் பாருங்கள். அக்கார்டிங் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட்ஸ் த ஹைபிரிடைசேஷன் இஸ் டிவைடட் இன்டு 4 டைப்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்ட்ரா வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன். இன்ட்ரா வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா அப்படின்னாலே ஒரே ரகம், இன்ட்ராங்க ஒரே ரகம். அப்போ ஒரே ரகத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கலப்பு, ஒரே ரகத்துக்குள்ள பாருங்க. த கிராஸ் பிட்வீன் த பிளான்ட்ஸ், கிராஸ் பிட்வீன் த பிளான்ட்ஸ் ஆஃப் சேம் வெரைட்டி, the cross between the plants of same variety, such cross are useful only in the self pollinated crops, அதை என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இனத்துக்குள்ளவே கிராஸ் ஆகிக்குது, ஒரே ஒரு இனத்துக்குள்ள. அப்போ ஒரே இனத்துக்குள்ள கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இன்ட்ரா, அது பேர் வந்து இன்ட்ரா வெரைட்டல் சொல்லக்கூடியது. இது வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த முறை வந்து தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் மட்டும் நடக்கும். எந்தெந்த தாவரங்கள் தனக்குத்தானே என்ன செய்ய மகர்ந்த சேர்க்கை நடைபெறுமோ அதில் மட்டும் நடக்கக்கூடியது சொல்கிறாங்க. அந்த வெரைட்டிக்கு தான் இது தன்மகர்ந்த சேர்க்கைன்னா, தன்மகர்ந்த சேர்க்கை 2 தாவரங்களை எடுத்து ஒன்னோட ஒன்று கலப்பு செய்வதுன்றாங்க. அடுத்து பாருங்க, இன்டர் வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து 2 ரகங்களுக்குள்ள, அது ஒரு ரகத்துக்குள்ள 2 தாவரம், இது 2 ரகங்களுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் பிளான்ட் டு த டூ டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்னா ரெண்டுமே என்னது, வேறுபட்ட சிற்றினங்கள் அதுகளுக்குள்ள நடக்கக்கூடியது. ஒரே சிற்றினத்தின் 2 வேறுபட்ட ரகங்கள். ஒரே சிற்றினம் வந்து ஒரே சிற்றினம் தான், ஒரே ஸ்பீசிஸ் தான், ஆனால் இது 2 வேறுபட்ட ரகங்களுக்குள்ள நடக்கக்கூடியது. இது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். இந்த டெக்னிக் ஹேஸ் பீன் ஃபேஸஸ் இம்ப்ரூவிங் செல் பாலினேட்டட் as well as கிராஸ் பாலினேட்டட். கிராஸ் பாலினேட்டட்னா இதுவும் தன்மகர்ந்த சேர்க்கை மற்றும் அயல் மகர்ந்த சேர்க்கை, செய்யக்கூடிய தாவரங்களில் நடைபெறக்கூடியது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்மகர்ந்த சேர்க்கை நடக்கக்கூடிய தாவரங்களை மட்டும் நடக்க சொன்னாங்க. இது இன்ட்ராவைட் வந்து தன்மகர்ந்த சேர்க்கையும் நடக்குது, அயல் மகர்ந்த சேர்க்கை அது சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்களும் நடக்கும்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்றினங்களுக்கிடையே கலப்புறுத்தம். 2 சிற்றினங்கள் இருக்குது, இங்கே அதாவது 2 குரூப்பாக இருக்குது, இங்கிட்ட ஒரு சிற்றினம் அங்கே ஒரு சிற்றினம் இருக்குது. அந்த 2 சிற்றினங்களுக்கு இடையே தாவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று கலப்பு செய்து கொள்வது, அதை வந்து கிராஸ் பிட்வீன் த பிளான்ட்ஸ் பிளாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அதே மாதிரி சேம் ஜீனஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆனால் என்னது சேம் ஜீனஸ்னா வெவ்வேறு வகை தான், வெவ்வேறு வகை சிற்றினங்களாக இருந்தால் கூட ஒரே பேரினத்தை வந்து ஒரே பேரினம் சொன்னாங்க. கால்டு இன்ட்ராஜெனிக் ஹைபிரிடைசேஷன். இட் இஸ் கண்டினியூலி யூஸ்டு ஃபார் த டிரான்ஸ்ஃபரிங் த ஜீன் ஆஃப் டிசீஸ். ஜீன் ஆஃப் டிசீஸ், இன்செக்ட், பெஸ்ட் அண்ட் ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒன் ஸ்பீசிஸ் டு another. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வெவ்வேறு சிற்றினங்களுக்கு கலப்பு செய்வது, 2மே வெவ்வேறு சிற்றினங்கள் அதுக்குள்ளே கலப்பு செய்வதுதான் இந்த இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன் சொல்லக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்படி உருவாக்கக்கூடிய தாவரங்கள் என்ன செய்யணும்னா டிசீஸ், நோய் எதிர்ப்பு திறனை தாங்கும் ஒரு இன்செக்ட், அதாவது பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பெஸ்ட் அண்ட் வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கும் அந்த சிற்றினங்களுக்கு. எக்ஸாம்பிள் வந்து காஸ்பியம் கிறிஸ்டிடம், அடுத்து கோஸ்பியம் ஏர்போரியம் அண்டு கோஸ்பியம் ஏர்போரியம் சொல்லக்கூடிய தாவரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து வந்து இன்டர்ஜெனிக் ஹைபிரிடைசேஷன் சொல்லக்கூடியது வந்து பேரினங்களுக்குள்ள 2 பேரினங்களுக்கு இடையே நடக்கக்கூடியது. அதான் நம்ம இந்த கிராஸ் ஆர் மேடு பிட்வீன் பிளான்ட்ஸ் பிளாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஜெனிரானா ஒவ்வொரு பேரினங்களாக இருக்கும். அதாவது தாவரங்களுடைய பல சிற்றினங்கள் சேர்ந்து ஒரு பேரினமாக இருக்கும். பல சிற்றினங்கள் பல குழுக்களாக சேர்ந்து ஒரு இனம் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஜெனிரா. அது மாதிரி இங்கிட்டு ஒரு பெரிய ஜெனிரா இருக்குது, அங்கே ஒரு பெரிய இருக்குது. அந்த 2 தாவரங்களுக்குள்ள வந்து ஹைபிரிட் பண்ணால் என்ன ஹைபிரிட் பண்ணி உருவாக்குது. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க. This disadvantage of hybrid
ஸ்டெரிலிட்டி. ஹைபிரிட் ஸ்டெரிலிட்டினா அதனுடைய வளர்ச்சி. ஹைபிரிட் ஸ்டெரிலிட்டி சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டெரிலிட்டி பாருங்களேன். ஹைபிரிட் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஒரு மலட்டுத்தன்மை ஏற்படும்ன்றாங்க. மலட்டுத்தன்மை அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் ஸ்டெரிலிட்டி மலட்டுத்தன்மை, எடுத்துக்கொள்ளப்படும் நேரம், நடைமுறை செலவு ஆகியனவாகும். இந்த மாதிரி இம்முறையின் குறைகள் வந்து இந்த முறையினுடைய குறைகள்னா, இந்த இன்ட்ராஜெனிக் ஹைபிரிட் குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் அதிகமாக வந்து மலட்டுத்தன்மை ஏற்படும், டைம் அதிகமாகும் சொல்கிறாங்க. எது ஹைபிரிட் செய்வதற்கு டைம் அதிகமாகும். அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் ப்ரொடியூசர்னா செலவு வந்து அதிகமாகன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரபனா, அதாவது ரபனா ஃபாசிக்கா, அதே மாதிரி டிடிகே, இது மாதிரி தாவரங்கள் சரிங்களா. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசிஸ். அடுத்து என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோசிஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோசிஸ்னா கலப்பின வீரியம். ஹெட்ரோசிஸ்னா கலப்பின வீரியம் சொல்லக்கூடியது. அப்போ கலப்பின வீரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்ரோசிஸ் ஓகேங்களா. பாருங்க, ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், சிஸ்னா கண்டிஷன். ஜிஹெச் அவர் பேர் வந்து அவர் வந்து ஜிஹெச் அவர் பேர் வந்து ஹல்னு சொல்லுவாங்க. ஜிஹெச் ஹல்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ஆமாம், அவர் வந்து ஹெட்ரோசிஸ், அதாவது கலப்பின வீரியம் அப்படின்னா ஹெட்ரோன்னா மறுப்பு, சிஸ்னா நிலைன்னு சொல்லக்கூடியது. அதான் டிஃப்ரெண்ட்னா ஹெட்ரோனா இது. ஓகே, ஹெல் வாஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் இது யூஸ் டெர்ம் ஹெட்ரோசிஸ். அப்போ இந்த ஹெட்ரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த வேர்டை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்திய சயின்டிஸ்ட் பேர் வந்து சல். அவர் பேர் வந்து சிஹெச் சல்லுன்னு பேர். ஹல் கிடையாது, சல். இன் 1912 the superiority of F1 carbohydrate performance over its parent is called heterosis or hybrid vigor. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, F1னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் இட் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸை விட நல்ல மகசூல் கொடுக்கும். அதாவது 2 பேரண்ட் சேர்ந்து ஒரு தாவரத்தை உருவாக்குறாங்க. அந்த தாவரத்துக்கு பேர் F1 சொல்லக்கூடிய தாவரம். அதான் ஃபஸ்ட் ஜெனரேஷன் தாவரம் சொல்கிறது. அந்த தாவரத்தோட ஈல்டு வந்து பேரண்ட்டை விட அதிகமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க F1 ஹைபிரிட் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் இட் இஸ் பேரண்ட், இட் இஸ் கால்டு ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைபிரிட் வீரியம் உடையது. அந்த பாருங்க, விகர் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் த க்ரோத். அதே நேரத்தில் அந்த F1ல வந்து க்ரோத் நல்லா இருக்கும், ஈல்டு அதிகமாக இருக்கும், கிரேட்டர் அடாப்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிசீஸ் இதெல்லாம் வந்து தன்மையாக காணப்படும் சொல்கிறாங்க. இதில் F1ல வந்து க்ரோத் நல்லா இருக்குது, ஈல்டு அதிகமாக இருக்குது, கிரேட்டர் அடாப்ட்னா நல்லா, அதாவது எந்த இடத்துல அது வந்து கல்டிவேட் பண்ணாலும் தகவல் கொள்ள தன்மை இருக்குது, அதுவே நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, பெஸ்ட் ஸ்ட்ராட் கண்டிஷன் வறட்சியோட கவலைப்படுறாங்க. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் த பெஸ்ட் situation maintaining hybrid because since the desired character and are not lost and can persist over a period of time. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில், அதாவது பேரண்ட்ஸை விட அதிக அளவில் இது வந்து கலப்பனை வீரியத்தை மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. கலப்பனை வீரியத்தை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடலவழி இனப்பெருக்கம் சிறந்ததாக உள்ளது. இதில் தேர்வு செய்யப்பட்ட பண்புகள் சிதைவடையாமல் சில காலம் தொடங்கும். இருக்கக்கூடிய பண்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, many feeders believe this mechanism of heterosis directly related degree of genetic diversity. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 பெற்றோர்களுக்கிடையே உள்ள மரபின வேறுபாடுகள் தன்மை கலப்பின் வீரியத்தின் வீச்சுக்கு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்ஸ்க்கு உள்ள கலப்பினை வீரியம் வந்து 2 டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் இல்லையா. ஆமாம், அந்த 2 பேரண்ட்ஸ்க்குள்ள 2 பெற்றோர்களிடையே உள்ள மரபின வேறுபாடுகள் தன்மை கலப்பின் வீரியத்தின் வீச்சுக்கு நெருங்கிய தொடர்புடைய சொல்கிறாங்க. பாருங்கள், கீழே வந்து ஒரு சில டைப்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள். நீங்கள் என்ன கொடுத்தாங்க பாருங்கள், யூஹெட்ரோசிஸ்னா மெய் கலப்பின வீரியம் பேர். மெய் கலப்பின வீரியம் ஈஹெட்ரோசிஸ். மெய் கலப்பின வீரியம் பேசுனா மெய் கலப்பின வீரியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெய் கலப்பின ஈஹெட்ரோசிஸ் இஸ் த ட்ரூ ஹெட்ரோசிஸ்னா மெய் கலப்பின வீரியம் என்பது மரபு வழியாக பெறப்படும் கலப்பு வீரியம். மரபுனா ஜீன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு கலப்பு வீரியம். இது வந்து கீழ்கண்டவாறு இது வந்து கீழே கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹெட்ரோசிஸ் இஸ் ட்ரூ ஹெட்ரோசிஸ். இது வந்து உண்மையாக ஹெட்ரோசிஸ் சொல்கிறாங்க.
இதில் வந்து சில டைப்ஸ் இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு டைப் பாருங்க, மியூட்டேஷனல் ஹெட்ரோசிஸ். மியூட்டேஷனல் இ ஹெட்ரோசிஸ். அப்போ மியூட்டேஷனல் இ ஹெட்ரோசிஸ்னா அதாவது சடுதி மாற்ற மெய் கலப்பின வீரியம்னு பேர். மியூட்டேஷனல் எனது இ ஹெட்ரோசிஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்ற மெய் கலப்பின வீரியம்னு பேர். Simplest type of E heterosis and result from the soldering and eliminating. Soldering or eliminating of the deleterious. Soldering or eliminating. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெய் கலப்பின வீரிய வகையில் வந்து மிக எளிமையானது. அயல் மகந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய பயிர்கள் மேம்பட்ட ஓங்கி அள்ளுதல் மூலம் தேவையற்ற கேடு விளைவிக்கூடிய கொல்லும் ஓங்கு பண்புடைய அல்லது சடித மாற்றம் பெற்ற மரபணுக்களை நீக்குவதன் மூலம் ஏற்படுகிறது. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சடுதி மாற்றம் சொல்லக்கூடியது பாருங்க. மியூட்டேஷனல் சிம்பிளஸ்ட் டைப். இது வந்து என்னது ஒரு சிம்பிளஸ்ட், அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயல் மகந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய, அதாவது கிராஸ் பாலினேட் நடக்கக்கூடிய தாவரங்களாக தான் நடக்குதுன்றாங்க. டாமினன்ட் அதில் நடக்குது. அப்படி நடந்தால் கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மேம்பட்டு ஓங்கி அள்ளிதல் மூலமாக தேவையற்ற கேள்வி பண்புகளை கொள்ளும். அப்போ இது வந்து எங்கன்னா கிராஸ் பாலினேட் பண்ணக்கூடிய அயல் மகந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரம் நடக்குது. இதிலிருந்து வெளிவரக்கூடிய பண்புகள் வந்து அன்ஃபேவரபிள்னா தேவையற்ற கொல்லும் தன்மையுடைய மியூட்டன்ட் சீன் ஃபைரியர் அடாப்டபிளி, அதாவது கொல்லும் தன்மையுடைய அல்லது சடுதி மாற்றம் பெற்ற மரபணுக்கள் நீக்குவதன் மூலமாக உருவாகின்றது. நீக்குவதன் மூலமாக உருவாக்கக்கூடியதான் இந்த மியூட்டேஷனல் எனது இ ஹெட்ரோசிஸ் நடக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஹெட்ரோசிஸ்னா என்ன? பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சமநிலை கலப்பினை வீரியம். சமநிலை கலப்பினை வீரியம் சொல்லக்கூடியது இவை வேளாண்மைக்கு உதவும் வகையில் பல சூழ்நிலைகள் ஏற்ப தகவல் கொள்ளும் நிலை வேளாண்மைக்கு பயன்படக்கூடியது. இது வந்து வெல் பேலன்ஸ்ட் ஜீன் காம்பினேஷன் விச் மோர் அடாப்டிவ் என்விரான்மெண்ட் கண்டிஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் யூஸ்லெஸ். இது என்னன்னா நிலத்துக்கு தேவையான, அதாவது நிலம்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு தேவையான வகையில் உருவாக்கப்பட்டது. தேவையான அக்ரிகல்ச்சர்னா விவசாய நிலத்துக்கு தேவையான அளவு மாற்றம் செய்யப்பட்டுன்னு சொல்கிறான். விவசாய நிலத்துக்கு தேவையான விவசாய நிலத்தில் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு மாற்றப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சூடோ, அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா சூடோ ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிறது இது வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ டேர்ம்ட் அஸ் லக்ஸுயின்ஸ். அதாவது இந்த சந்ததி தாவரமானது உடல் வளர்ச்சியில் பெற்றோர் தாவரங்களை விட மேம்பட்டு ஆனால் விளைச்சலிலும் தகவலும் மலர்ப்பு தன்மையுடனோ அல்லது குறைந்த வளத்தன்மையோ காணப்படுது. இது உடல் வள வீரியம் என்று அழைக்கப்படும். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ லக்ஸுயின்ஸ். இதோட ப்ரோஜெனிக் பொசஸ் சுப்பீரியாரிட்டி ஓவர் த பேரண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூடோ ஹெட்ரோசிஸ் தாவரங்களில் வந்து ப்ரோஜெனிக் பொசஸ் சுப்பீரியாரிட்டி ஓவர் பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்டை விட அதிக அளவில் ஈல்டு கொடுக்குது. அப்படி கொடுத்தாலும் இந்த வெஜிடேட்டிவ் க்ரோத் பட் நாட் ஈல்டு அண்ட் அடாப்டேஷன். ஆனால் பேரண்ட்ஸை விட அதிக அளவில் வளர்ச்சி உற்பத்தி திறன் கொடுத்தா கூட இது உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் யூஸ்வலி ஸ்டெரைல்னா இது மலட்டுத்தன்மையுடனும் அதே மாதிரி பூவர்லி ஃபெர்டைலி ரெண்டும் காணப்படுது. அதாவது மலட்டுத்தன்மையும் காணப்படுது, வீரியமும் குறைந்து காணப்படுன்னு சொல்கிறாங்க. அந்த டைப்பு பேர் தான் என்னது சூடோ ஹெட்ரோசிஸ் சொல்லப்படுது. சூடோ ஹெட்ரோசிஸ் தாவரம் சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து மியூட்டேஷன் பிடி. அடுத்தது மியூட்டேஷன் பிடி சொல்லப்படுது. சரி, மியூட்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றம். மியூட்டேஷன் சடுதி மாற்றம், அதாவது சடுதி மாற்ற பயிர் பெருக்கம்னு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முல்லர் அண்டு ஸ்டாட்லர் சொல்கிற சயின்டிஸ்ட் வந்து 1927 to 1928 இந்த சடுதி கைண்டு டேர்ம் மியூட்டேஷன் பிடிங் இவங்க தான் ஃபஸ்ட் இந்த சொல்லை உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இட் ரெப்ரசன்ட் a new method of
கன்வென்ஷனல் ப்ரீடிங் ப்ரொடியூசர்ஸ். இவங்க வந்து மரபுவழி பயிர்பெருக்க, அதாவது மரபுவழி பயிர்பெருக்க உத்திகளில் மேற்படும் புதிய வழிமுறை குறிக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபுவழியில் வந்து ஒரு புதிய வழிமுறையை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புதிய வழிமுறையை உருவாக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இது மரபு வழியில் உள்ள குறைபாடுகளை உளவியல் மற்றும் பயிரின் தரப்பண்புகளை மேம்படுத்தும் முறையாகும். அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் represent a new method of conventional breeding producers. இவங்க வந்து சில முறைகளை, அதாவது சில பண்புகளை, சில வழிமுறைகளை குறிக்குது. ஆமாம், அதே நேரத்தில் அட்வான்டேஜ் இம்ப்ரூவிங் த டிஃபெக்ட் வித்தவுட் லூசிங் அக்ரோனமிக் அண்ட் குவாலிட்டி கேரக்டர்ஸ் அக்ரஸ் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இவங்க வந்து பயிருடைய தரப்பண்புகளை மேம்படுத்துவதற்கு இந்த முறையை கண்டுபிடிச்சாங்க. பயிரின் தரப்பண்புகளை, பயிரின் தரம்னு என்னன்னா அது விளைச்சல் தரத்தை வந்து எப்படி இது பண்ணலாம்ன்ற ஒரு பண்புகளை உருவாக்கினாங்க. சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மியூட்டேஷன் மீன்ஸ் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் த ஜீனோடைப் ஆர் ஃபீனோடைப். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரபணு மாற்று, அதாவது மரபணு வகையத்திலோ அல்லது புறத்தோற்ற வகையத்திலோ திடீர்னு ஒரு மரபு வழியாக மாற்றுவது. அப்போ மரபணு ஏற்படும் ஒரு மாற்றம் அல்லது சரி மாற்றம் நடக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியூட்டேஷன்னா சடன் சேஞ்ச் இங்கே ஏற்படுது பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜீனோடைப்பில் அல்லது ஃபீனோடைப்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் அது சருதி மாற்றம் ஆஃப் அன் ஆர்கானிசம். இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ மியூட்டேஷன் கேட்பாங்க 2 மார்க்கில். அடுத்து பாருங்கள், இந்த ஜீன் மியூட்டேஷன் இஸ் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் பிளான் breeding provide essential input to evolution as well as for recombination of selection. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவை வந்து பரிமாணம், மறுசேர்க்கை, அதாவது ரீகாம்பினேஷன், தேர்ந்தெடுப்பு போன்றவற்றுக்கு இடுபொருள்களை தருவதால் இது முக்கியமானதாக விளங்குகிறது. இது வந்து ஏன் அப்படி இந்த மியூட்டேஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போலாம் ரீகாம்பினேஷன் பண்ணிக்கலாம், செலெக்ஷன் பண்ணிக்கலாம், அதனால இது பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரேடியேஷன் சச்சஸ் யூவி. ரேடியேஷன் சச்சஸ் என்னது? யூவி, அதாவது யூவி ஷார்ட் வேவ்ஸ், எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா, காமா வேவ்ஸ் அண்ட் மெயின்லி கெமிக்கல்ஸ் சச்சஸ் அது சிசியம், இஎம்எஸ், அதாவது ஈத்தைல் மீத்தேன் சல்போனேட், அடுத்து நைட்ரோ மீத்தைல் யூரியா இன்க்ரீஸ் மியூட்டேஷன் டு டெவலப் நியூ வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ். அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லப்பட்டக்கூடிய எல்லாமே பிரபுதா கராக இருக்கட்டும், எக்ஸ்கேரு, ஆல்பா, பீட்டா, காமா, இந்த கையில் கொண்டு சிசிஎம், மீத்தேல் சல்பனேட், இஎம்எஸ், யூரியா போன்ற காரணிகள் புதிய ரக பயிரை உருவாக்குவதற்கான சடுதி மாற்றத்தை தூண்டக்கூடியவை. இவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றம், திடீர் மாற்றத்தை, அதாவது இந்த மியூட்டேஷனை தூண்டக்கூடிய சில எக்ஸாம்பிள் தான் இவை. எது? யூவிரே, எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா, காமா, அதேமாதிரி சிசிஎம், இஎம்எஸ் எல்லாமே என்ன இன்டியூஸ் மியூட்டேஷன் டு டெவலப் நியூ வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ். ஒரு புதிய வகை பயிர்களை உருவாக்குவதற்கு இது மியூட்டேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தூண்டலாக இருக்குது இவைகள்லாம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரைபிள் ஜீன் டுவார்ஃப் வீட் with increase in the yield and height attenuated to rise with soil tolerance the pest resistance. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அட்டாமீட்டர் ரைஸ் இருந்தாங்களா, அட்டாமீட்டர் ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு அட்டாமீட்டர் ரைஸ் நம்ம ரகமாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் உருவானது. அதே மாதிரி குட்டை ரக கோதுமைன்றாங்க இல்லையா, அது ஒவ்வொரு தன்மை மற்றும் பூச்சி எதிர்த்திறன் உடையது. அதுவும் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் உருவானவை. அப்போ மியூட்டேஷன் உருவானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் வீட், அட்டாமீட்டர் ரைஸ் ரெண்டுமே உருவானது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்செக்டை எதிர்த்து வாழக்கூடியது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல வாழக்கூடிய இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஹெட்டிங் வந்து பாலிப்ளைடு. அடுத்து வந்து பாலிப்ளைடு ஃபீடிங். பாருங்க, பாலிப்ளைடு ஃபீடிங் சொல்லக்கூடியது வந்து அதாவது பன்மடிய பயிர் பெருக்கம் பேர். பன்மடிய பயிர் பெருக்கம்